எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்தோமோ அப்பெல்லாம் திருவாரூருக்காக நிறைய செஞ்சிருக்கிறோம். அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஏன் திருவாரூர் மாவட்டத்தை உருவாக்கினதே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான். ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்ற அலுவலகம், நகராட்சி கட்டடம், மாவட்ட காவல் அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், இப்படி எல்லாவற்றையும் அமைத்தவர் தலைவர் கலைஞர். திருவாரூரில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம், 2010 மருத்துவக் கல்லூரி, மன்னார்குடியில் அரசு கலைக்கல்லூரி, பாமணி உர தொழிற்சாலை, மாவட்டம் முழுக்க குடிநீர் வசதி, இங்கே இருக்கிற நம்முடைய டிஆர் பாலவர்களுடைய முயற்சியால் செம்மொழி எக்ஸ்பிரஸ் உட்பட 5 புதிய ரயில் வந்துச்சு. மண்ணையிலிருந்து திருப்பதிக்கு எக்ஸ்பிரஸ் விட்டதும் கழகத்தோட முயற்சியால தான். இவற்றோட தொடர்ச்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஏராளமாக இருக்கு. நேரத்தின் அருமையை கருதி ஹைலைட்டா சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். திருவாரூர் நகராட்சியில் கலைஞர் பேருந்து நிலையம் மற்றும் காய்கனி அங்காடி, மன்னார்குடி நகராட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், திருவாரூர், கொரடாச்சேரி ஆகிய 6 ஒன்றியங்கள் இருக்கிற குடியிருப்புகளுக்கு கொள்ளிடம் ஆற்றின் நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம், சிப்கா தொழில் வளாகம், முத்துப்பேட்டையில் மீனிறங்கு தளம், திருத்துறைப்பூண்டியில் அவசரகால மகப்பேறு, பச்சிளங்குழந்தை பராமரிப்பு மையம், தினசரி காய்கறி அங்காடி, நீடாமங்கத்தில் தீயணைப்பு மீட்பு பணி கட்டடம், அறிவுசார் மையம், கூத்தாநல்லூர் வட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நன்னில வட்டம் வண்டாம்பாலை கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், 328 பழமையான திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. இதெல்லாம் நாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளில் சிலது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளில் முக்கியமான சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மன்னார்குடி கூத்தாநல்லூர் வட்டங்களில் சிப்காட் தொழில் வளாகம், திருவாரூர் கூத்தாநல்லூர் நகராட்சிகளில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், நெடுவாக்கோட்டை பகுதியில் ஜவுளி ஆடை தயாரிக்கக்கூடிய சிப்காட் டெக்ஸ் பார்க், நன்னில வட்டம் வண்டாம்பாளையில் அனைத்து வசதிகளும் கூடிய திருவாரூர் மாவட்ட மாடல் பள்ளி கட்டடம், திருவாரூர் ஜூபிலி மார்க்கெட் பகுதியில் புதிய வணிக வளாகம், மன்னார்குடியில் புதிதாக அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருவாரூர் மாவட்ட ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள் 43 கோடி ரூபாயில் புனரமைக்கக்கூடிய அந்த பணிகள், நன்னில வட்டம் பூந்தோட்டம் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையில் புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை, பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க பாடுபட்ட நெல் ஜெயராமன் அவர்களுக்கு திருத்துறைப்பூண்டியில் நினைவுச்சிலை அமைக்கக்கூடிய அந்த பணி,
இப்படி நாள் முழுக்க என்னால் சாதனைகளை மட்டும் பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். 2021 எங்க மேல நீங்களாம் நம்பிக்கை வச்சு ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சீங்க. முதலமைச்சரா நான் பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து பெண்கள் விடியல் பயணத்தில் கட்டணமெல்லாம் பயணிக்க தொடங்கிட்டீங்களா இல்லையா? அதிமுக ஆட்சியில் சீரழிக்கப்பட்ட நிதி நிலைமையை ஓரளவு சரி செஞ்ச உடனே பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாயை 31 லட்சம் கோடியே 1 கோடியே 31 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டோமா இல்லையா? எல்லோருடைய அக்கௌண்ட்டுக்கும் 1000 ரூபாய் கரெக்டா வருதா இல்லையா? பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கணும். 19 லட்சம் மாணவர்கள் சூடா சுவையா சத்தான உணவை சாப்பிடுறாங்க. நம்ம வீட்டு பசங்க கல்வியில சிறந்து தலை சிறந்த வேலைகளில் போய் பணிபுரியணும்னு அதற்காக தொடங்கின திட்டம்தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டம் இன்றைக்கு ஹிட் ஆகி 48 லட்சம் திறன் சான்றிதழ்களை அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தால் எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாகி இருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் செய்திகளில் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, சில குடும்பங்களுடைய சூழல் காரணமா சில பசங்களால் படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்படும். இனிமே அந்த நிலை நீடிக்க கூடாதுன்னு புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கணும். அதோட சக்சஸை பார்த்து மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுமை திட்டத்தை உருவாக்கணும். இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு முத்திரை திட்டங்களை பற்றி நானும் பல மேடைகளில் புள்ளி விவரங்களோட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதனால பயனடைகிற மக்களை மனம் திறந்து ஊடகங்களில் வந்து பேசுறாங்க. இப்படி தொடர்ச்சியா ஜனவரி மாதம் தமிழர் திருநாள் அன்று பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சி பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று 3000 ரூபாய் வழங்கணும். டெல்டா பகுதினால விவசாயிகள் ஏராளமா இங்க வந்திருக்கிறீங்க. இந்த உழவர் திருநாள் மகிழ்ச்சி பொங்கலா இருந்துச்சா? உங்களை தான் கேட்கிறேன், மகிழ்ச்சி பொங்கலாக இருந்துச்சா? நம்முடைய திட்டங்கள்ல ட்ரெண்ட் சென்டர்னா அதை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். நம்ம தமிழ்நாட்டை பார்த்து பல மாநிலங்களும் உரிமை தொகை வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்த மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக பிளான் பண்ணிச்சு. நாங்கள் சும்மா இருப்போமா? விடுத்து கொண்டோம். எங்களுடைய ஏழைகள் இருக்கக்கூடிய சுருக்கு பையிலிருந்து கூட காசை உருவுகிற திட்டம் போடுகிற பாஜகவுக்கு நம்ம திராவிட மாடல் நலத்திட்டங்கள் மூலமா மக்களுக்கு நேரடி பணப்பயன் கிடைக்கிறது எரியத்தான் செய்யும். யார் வயிறு எரிஞ்சா என்ன, மக்களுடைய மனசு நிறையணும். அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம். அதனால தான் பிப்ரவரி மாதமே 3 மாதத்துக்கான உரிமை தொகையை அட்வான்ஸா, அத்தோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயை வழங்கி இருக்கும்.